ஹாய் இல்லத்தரசிகளே, எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி எல்லாரது வாழ்க்கையிலையும் கடன் ஒரு முக்கிய பங்கு வகிக்கிறது. அந்த கடனை எளிமையான முறையில் சரியான திட்டமிடல் வைத்து மெதுவாக அடைக்கிறதுக்கான 7 நடைமுறை வழிகளை நான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோவில் பயனுள்ள தகவல் கொண்டு வந்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க. இல்லத்தரசிகள் எந்த முடிவு எடுத்தாலும் அதை செய்யாமல் விட மாட்டாங்க. அதே மாதிரி தான் நம்ம ஃபஸ்ட்டு பாயிண்ட்டை பார்க்கலாம். கடனிலிருந்து விடுபெற 7 வழிமுறைகளை கொண்டு வந்திருக்கேன். உங்கள் எல்லா கடன்களையும் ஒரு நோட்டில் எழுதி வைங்க. இப்போ எல்லா என்னென்ன கடன் இருக்குதுன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு நீங்கள் எழுதி வைங்க. ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிளுக்கு நான் எழுதியிருக்கேன். பர்சனல் லோன் இருக்கா, இல்லை கோல்டு லோன் இருக்கா, இல்லை மாத தவணை கட்டுறது இருக்கா, இல்லாட்டி இது வெளியே வாங்கிய கடன் இப்போ வட்டிக்கு எளிமையாக கொடுக்குறாங்க. நம்மளும் அதை வாங்கி முக்கியமான செலவு தான் பண்ணுறோம். முக்கியமானதுக்காண்டி தான் வாங்கி செலவு பண்ணுறோம். இருந்தாலும் அந்த கடனை அடைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறோம். அதே மாதிரி நீங்கள் எழுதி வைங்க. எழுதி வச்சு இந்த மாதத்துக்கு உங்களால் முடிஞ்சதை எடுத்து வச்சு கடனை கூடிய சீக்கிரத்தில் அடைச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு 2வது தேவையற்ற செலவுகளை குறைங்கள். நம்ம கடனை அடைக்கிற வரைக்கும் வெளியில் சாப்பிட்றது, ஆன்லைன் ஷாப்பிங் பண்ணுறது அதெல்லாம் கொஞ்சம் நிப்பாட்டி வச்சா கடனை எளிமையாக குறைச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இல்லத்தரசிகள் தான் இதுக்கு முன்னிலை எடுத்து செய்யணும். அதிக வட்டி கடனை முதலில் அடைக்க வேண்டும். அதிகமாக வட்டி எதுக்கு நம்ம கொடுக்குறோமோ அந்த இதை ஃபஸ்ட்டு அடைச்சிட்டா அதிலிருந்து வர காசை நம்ம சேமித்து வைக்கலாம். அதனால அடுத்த கடனையும் நம்ம வேகமாக அடைக்கலாம். மாதாந்திர செலவு பட்ஜெட் போடுங்க. நான் ஏற்கனவே ஒரு வீடியோ ஷார்ட்ஸில் போட்டிருப்பேன். மாதத்துக்கு 25,000 சம்பளம் வாங்கும்போது அது 15,000 மட்டும் மாதம் செலவழிச்சிட்டு மிச்ச காசை சேமிப்பு காசாக யூஸ் பண்ணலான்னு போட்டிருக்கேன். நீங்கள் அது வேணால் போய் பாருங்கள். மாதத்திற்கு வாரம்னா இப்போ மாதத்தில் எத்தனை வாரங்கள் இருக்குதுன்னு சொல்லிட்டு நீங்கள் பிரித்து வச்சு செலவு பண்ணுங்கள். அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் அது மாதிரி செஞ்சு பாருங்கள். வாரத்துக்கு காய்கறி எல்லா செலவுக்கும் 1,500 அந்த மாதிரி உங்கள் வீட்டில் இருக்கிற நபரை பார்த்து எத்தனை பேர் இருக்காங்கன்னு பார்த்து செலவு பண்ணுங்கள். அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 5வது பாயிண்ட்டு கூடுதல் வருமானம். எக்ஸ்ட்ரா வேலை செஞ்சால் அந்த கடனையும் வேகமாக அடைக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். கூடுதல் வருமானம்னா இப்போ நீங்கள் வெளியே வேலைக்கு போகிறீங்க, பார்ட் டைமாக இன்னொரு ஜாப் பண்ணும்போது நம்மளுக்கு அதிலேருந்து பணம் வரும்போது அதை தனியாக கடனுக்கு எடுத்து வைக்கலாம். 6வது பாயிண்ட் புதிய கடன் வாங்குவதை தவிர்க்கவும். ஒரு கடனை முடிக்கிறதுக்கு முன்னாடி அடுத்த கடன் நம்ம வாங்கவே கூடாது. இந்த இஎம்ஐயில் கிடைக்கிதுன்னு சொல்லிட்டு நம்ம வாங்கணும்னு வச்சுக்கோங்க. அதே பெரிய தலைவலியை கொண்டு வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் புத்திசாலியாக யோசித்து எப்படி கடனை அடைக்கணும்னு முடிவு பண்ணி செஞ்சால் தொடர்ந்து முயற்சி செய்யுங்கள். 7வது பாயிண்ட்டு தொடர்ந்து நம்ம எடுத்து வச்சோம்னா சிறு முன்னேற்றம் செய்தால் ஒரு நாள் முழுமையாக கடனிலிருந்து வெளிவர முடியும். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் உண்மை. நானும் கடன் வாங்கி கொஞ்சம் கொஞ்சமாக கட்டி இப்போ பாதி கடனை குறைச்சிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு கடனை அடைங்க. கடன் இருக்கும்போது வீட்டில் பிரச்சனை